தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் வெற்றியை அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தேசிய அளவில் பாரதிய ஜனதாவின் அமோக வெற்றியை அக்கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். லோக்சபா தேர்தலில் வட மாநிலங்களில் வீசிய மோடியின் சுனாமியால் பாரதிய ஜனதா கூட்டணி அபார வெற்றி பெற்றது. அதே நேரம் தமிழகத்தில் அதிமுக போட்டியிட்ட 39 தொகுதிகளில் 37 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. முன்னிலை நிலவரம் வெளியாக துவங்கியதை அடுத்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் திரண்ட அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மேளங்கள் முழங்க உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அவ்வழியே சென்ற பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். லோக்சபா தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்த பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன், மதவாதம், பிரிவினைவாத சக்தி, தொங்கு பார்லிமென்ட் என்ற எதிர்க்கட்சிகளின் வாதம் எடுபடவில்லை என்றும், பாரதிய ஜனதா மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது என்றும் கூறினார். தமிழகத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் திராவிட கட்சிகளை எதிர்த்து நின்று பெற்ற வாக்குகளையே பெரிய வெற்றியாக கருதுவதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் எதிர்பார்த்த தேர்தல் முடிவுகள் வரவில்லை என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் 2 மிகப்பெரிய திராவிட கட்சிகளுக்கு இடையாக ஒரு கூட்டணி அமைத்ததே எங்களுக்கு வெற்றி. அதை களத்தில் மிக துணிச்சலாக அவர்களை எதிர்கொண்டது எங்களது இன்னொரு வெற்றி. பல இடங்களில் அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருப்பது எங்களது வெற்றி. இந்த மாற்றம் வருங்கால தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக எங்களதின் போட்டி மிக கடுமையாக இருந்தது என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவும் இத்தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. தேர்தல் முடிவுகளின் போக்கு உணர்ந்து அக்கட்சியினர் தலைமை அலுவலகத்துக்கு வருவதை தவிர்த்துவிட்டதால் அங்கும் ஆள் நடமாட்டத்தை பார்க்க முடியவில்லை. இதேபோல காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனிலும் கட்சியினர் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி கிடந்தது. தேர்தல் முடிவு குறித்து கருத்து தெரிவித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். ஆரம்பம் முதலே திமுக எந்த ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்காததை தொடர்ந்து அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் காலையில் கூடிய தொண்டர்கள் உடனடியாக கலைந்துவிட்டனர். அங்கு தொண்டர்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது.